செல்வம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சான். கடன் பட்டாலும் ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு செய்தான். அம்மா, இன்னும் எத்தனை காலம்தான் இந்த நிலத்துல தோட்டத்தை போட்டு 2 பேரும் பராமரிச்சுட்டு இருப்பீங்க? அம்மா, நான் ஆஃபீஸ்ல ஹோம் லோன் போட போறேன். போட்டு ஒரு வீட்டை கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு செல்வம் சொல்லவும், ஏப்பா செல்வம், இவ்வளவு பெரிய தோட்டத்தை பராமரிக்கிறது நான் இல்ல, விஜி தான். நீ எதுக்கோ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்னு அம்மா பார்வதி சொல்லவும், ஏங்க நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். வீட்டு கடன் எல்லாம் அதிகமா வட்டியாகும், மாசமான இஎம்ஐ வேற கட்டணும். இதெல்லாம் நம்மனால முடியுமாங்க? ஆமாப்பா, அதிகமா கடன் வாங்கி வீட்டை கட்டணும்னு சொல்ற. எது செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பா அப்படின்னு தயங்கியபடி சொன்னாங்க பார்வதி. அம்மா, இந்த காலத்துல சேமிச்சு வச்சு வீடு வாங்கறதெல்லாம் நடக்காத விஷயம். நிலமும் தோட்டமும் சும்மா தானே இருக்கு. இந்த நிலத்துல நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு செல்வம் ஒரு யோசனை சொன்னான். ஏங்க, இந்த நிலத்துல நீங்க வீடு கட்டுங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா அந்த பூந்தோட்டத்தை மட்டும் விட்டுடுங்க. அத நான் ஆசையா அமைச்சது. அதை விட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு காரசாரமா சொன்னா விஜி. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஹோம் லோன் போட்டு அழகான வீட்டை கட்டினா செல்வம். அதை பார்த்து செல்வத்தோட சொந்தக்காரங்கள் எல்லாம் பாராட்டவும் செய்தாங்க. செல்வம், உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த சின்ன வயசுல வீடு கட்டியிருக்க, அதுவும் அழகான பூந்தோட்டத்தோட. ஆனா செல்வம், நீ அகலக்கால் வைக்கிறேன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு கடன் வாங்கி இவ்வளவு பெரிய வீடை கட்டினது அவசியமா அப்படின்னு சொல்லவும், மாமா, அகலக்கால் எல்லாம் வைக்கல. நான் வீட்டு வாடகைய கொடுக்கறத இஎம்ஐயா கட்ட போறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் சொந்தக்காரங்க சிலர் பாராட்டவும் செய்தாங்க, சிலர் எச்சரிக்கையும் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் புது வீட்டுல, ஏங்க நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லாமே புது பொருளா வாங்கினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு விஜி ஆசையோட சொல்லவும், விஜி, எல்லா பொருளும் வாங்கணும்னா பட்ஜெட் எங்கேயோ போயிடும். அதனால தேவையான பொருளை மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு பொறுமையோட சொன்னா செல்வம். ஏமா விஜி, இருக்கிற பொருளை எல்லாம் என்னமா பண்ணுறது? அதெல்லாம் வேஸ்டாதாமா போகும். அத்தை, அதெல்லாம் தூக்கி வீசிடலாம், இல்லாட்டி யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு விஜய் சொல்லவும், ஏமா பழைய பொருள் எல்லாம் விலைக்கு கொடுத்தோம்னா அடிமாட்டு விலைக்கு தான் எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொருள் எல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னு மாமியார் சொல்லவும், அத்தை, புது வீட்டுல எல்லாம் புதுசா வச்சாதான் பார்க்க நல்லாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, பழைய பொருளே வச்சிருந்தா 4 பேர் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்லவும், மாமியாரும் செல்வமும் அமைதியா இருந்தாங்க. சரி விஜி, நீ கேட்ட மாதிரியே எல்லா பொருளையும் வாங்கிடலாம் அப்படின்னு செல்வம் சொல்லவும் விஜிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஷாப்பிங் செய்து எல்இடி டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், ஆவான்ட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இஎம்ஐலயே வாங்கினாங்க. நாட்களும் ஓடி போனது. செல்வமும் கடன் தவணை எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு வந்தான். செல்வத்தோட வாழ்க்கையும் சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் செல்வத்தோடைய ஆபீஸ்ல, செல்வம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் உங்களை நான் கூப்பிட்டேன். நம்ம கம்பெனி கொஞ்ச நாளாவே லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால நிறைய பேரை ஆள் குறைப்பு பண்ணலான்னு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு எம்டி சொல்லவும், அதை கேட்ட செல்வத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சார் சொல்றீங்க? ஆள் குறைப்பா? எதுக்கு சார் அப்படின்னு கவலையோட கேட்டான். அதைத்தான் சொன்னனே செல்வம், 1 வருஷமா கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கிட்டையும் நான் பேசி பார்த்தேன், ஆள் குறைப்பு பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு இதை சொல்ல வருத்தமாக தான் இருக்கு செல்வம். ஆனால் வேற வழி இல்லை, நீங்க வேற வேலையை தேடிக்கோங்க. அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன். சார், இப்படி சொன்னா எப்படி? இந்த வேலையை நம்பி தான் ஹோம் லோன், கன்சியூமர் லோன் போட்டிருக்கேன். அட்லீஸ்ட்
இன்னும் ஒரு வருஷமாவது நான் வேலையில இருக்கிற மாதிரி பண்ணுங்க சார் அப்படின்னு கெஞ்சினா செல்வம். சாரி செல்வம், இதுல எதுவும் என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு இறக்கம் காட்டுனா உங்கள மாதிரி 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் இது மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு காரசாரமா பேசினாங்க எம்டி. செல்வம் என்ன செய்யறதுனே தெரியாம ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான். ஏங்க, என்னாச்சு? இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு விஜி ஆச்சரியத்தோட கேட்டா. விஜி, எனக்கு வேலை போயிடுச்சு. இனி நாம என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னு கவலையோட சொன்னான். என்னப்பா சொல்ற? தலையில இடியே விழுகிற மாதிரி இருக்கு. வேலை போயிடுச்சா? ஏதாவது ஆபீஸ்ல பிரச்சனையாப்பா? அம்மா, எங்க கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கான். அதனால சில பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு கவலையோட சொன்னான் செல்வம். அட கடவுளே, நமக்கு இப்படியா நடக்கும்னு? உன் படிப்புக்கும் தகுதிக்கும் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். நீ முயற்சி பண்ணுப்பா. அம்மா, வேலை கிடைக்கும், ஆனா உடனே எல்லாம் கிடைக்காதுமா. அது வரைக்கும் இந்த கடன் தவணை எல்லாம் என்ன பண்ண போறோன்னே தெரியலமா. ஆமாங்க, நாளைக்கு தான் தேதி பிறக்க போகுது. கடன்காரங்கெல்லாம் வந்து தவணைய கேட்க போறாங்க. என்ன பண்ண போறோன்னே தெரியலங்க. சரிப்பா, ஆபீஸ்ல இந்த மாசம் சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதையெல்லாம் வச்சு இந்த மாசம் சமாளிச்சிடுவோம். இல்லம்மா, என் கல்யாணத்துக்காக பர்சனல் லோன் போட்டிருந்தேன். அதனால எல்லா பணத்தையும் பிடிச்சிட்டாங்க. இந்த மாசம் சம்பளமே வராதுமா. வீட்ல எல்லோரும் கவலையா இருந்தாங்க. கடன்காரங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வர ஆரம்பிச்சாங்க. எல்லோர்கிட்டையும் டைம் கேட்டான் செல்வம். அதுக்கப்புறம் சொந்தக்காரரான மாமா வீட்டுக்கு வந்தான். எப்பா செல்வம், நான் அன்னைக்கே சொன்னேன் அகலக்கால் வைக்காதேன்னு. என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டியா? இன்னைக்கு பாரு உன் நிலைமை என்னன்னு. மாமா, திடீர்னு என் வேலை போகுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இப்போதைக்கு 1,00,000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா நான் வேலை கிடைச்ச பிறகு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு செல்வம் கெஞ்சினான். என்னது, 1,00,000 ரூபாய் வேணுமா? வேலை இல்லாத உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு உன் பின்னாடி என்ன சுத்திட்டு இருக்கிறதா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாரு. செல்வமும் வருத்தப்பட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு சம்பத்தை பார்த்தான். எப்பா செல்வம், என்னப்பா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உனக்கு வேலை போயிடுச்சாமே? ஆமா சம்பத், திடீர்னு வேலையிலிருந்து தூக்கிட்டாங்கடா. என்ன பண்றதுனே தெரியல. வேலையை நம்பி நிறைய கடனும் வாங்கிட்டேன். யார்கிட்ட உதவி கேட்டாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதடா செல்வம், நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தோட்டத்தோட வீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. உங்க வீட்டை விற்கிற ஐடியா இருந்ததுன்னா சொல்லு, நல்ல விலை கொடுத்து வாங்கிப்பாங்க. உன்னோட கடன் பிரச்சனையும் தீந்து போயிடும்டா. டேய், கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா, பாதியிலேயே விற்கணும்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, எனக்கும் வேற வழி தெரியல. நீ சொல்றபடியே செய்யறேன். சரி சரி செல்வம், நீ உடனே முடிவெடுக்க வேண்டாம். யோசிச்சு வை, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் அங்கிருந்து கிளம்பி போனான். அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்தாங்க. வீட்டு லோன் கட்டலைனா வீடு ஏலத்துக்கு போயிடும்னு பயமுறுத்திட்டும் போனாங்க. செல்வம் ஒரே அப்செட்டா இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சம்பத் செல்வத்தை பார்க்கறதுக்காக வந்திருந்தான். வா சம்பத், உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வீட்டை வித்தடலான்னு முடிவு பண்ணிட்டோம். டே, உன் வீடு ரொம்ப அழகா இருக்குடா. இவ்வளவு பெரிய வீட்டை விற்கணும்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆமா சம்பத், அப்பா காலத்துல வாங்கின நிலண்டா இது. கஷ்டப்பட்டு வீட்டை கட்டணும்னு ஹோம் லோன் போட்டேன். ஆனா 2 மாசமா இஎம்ஐ கட்டாதனால வீடு ஏலத்துக்கு போயிடும்னு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போனாங்கடா. அதான் பயமா இருக்கு. செல்வம், நீ ஏன் சொந்தமா தொழில் தொடங்க கூடாது? யாப்பா சம்பத்து,
சொந்த தொழில் தொடங்கணும்னா முதலீடு வேணும். அந்த பணம் இருந்தா நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறோம்? அம்மா, முதலீடு வச்சுதான் தொழில் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. மூளைய வச்சு கூட முன்னேற முடியும். என்னடா சொல்ற சம்பத்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க வீட்டை சுத்தி பார்த்தேன். இவ்வளவு பெரிய பூந்தோட்டம் வச்சிருக்கீங்க. இதோட மதிப்பு உனக்கே தெரியலடா. ஆமா, இவ்வளவு பூக்களையும் என்ன பண்ணுறீங்க? யாப்பா சம்பத்து, இந்த பூக்களை வச்சு என்னப்பா பண்ண முடியும்? சாமிக்கு போடுவோம், மிச்சமான பூவையெல்லாம் தூக்கி வீசிடுவோம். அண்ணன், மிச்சமான பூவையெல்லாம் நான் எடுத்து காய வச்சு பதப்படுத்தி வச்சிருக்கேன். நீங்க அறிவா யோசிச்சு பண்ணிருக்கீங்கம்மா. இந்த பூக்கள் எல்லாம் வீணா போகாம வச்சது நல்லதா போச்சு. அது எப்படிடா? வாடி போன பூவை வச்சு என்ன பண்ண முடியும்? குப்பையில தான் போடணும். பிழைக்க தெரியாத ஆள்டா நீ. இவ்வளவு பூவையும் வீணாக்கிறதுக்கு பதிலா அதை காசாக்கலாம். அண்ணன், எங்க வீட்ல மல்லிப்பூ மட்டும் இல்ல, செம்பருத்தி பூ, சம்மந்தி பூ, ரோஜான்னு எங்க வீட்டு பின்னாடி பெரிய தோட்டமே இருக்கு. ஆமாப்பா சம்பத்து, என் மருமக விஜி எப்போதுமே தோட்டத்திலேயே தான் இருப்பா. இப்பதான் புரிஞ்சது அது எதுக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பூக்களை பதப்படுத்தி அதுல வாசனை சென்ட் செய்கிற ஃபேக்டரி நடத்திட்டு வர. தோட்டத்தை மட்டும் அவர் பார்த்துட்டா போதும், கண்டிப்பா லீஸ்க்கு எடுத்துடுவாரு. உங்க பிரச்சனையெல்லாம் பாதியா குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் அங்கிருந்து போனான். மறுநாள் சம்பத் தோட்டத்தை பார்க்கறதுக்காக அந்த ஃபேக்டரி ஓனரை கூட்டிட்டு வந்தான். யாமா, உங்க தோட்டத்தையெல்லாம் சுத்தி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அது மட்டும் இல்லை, உங்க பூவெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுங்க. ஆமாங்க, நாங்க இந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே தோட்டத்தை போட்டிருந்தோம். என் மருமகளுக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பூந்தோட்டமா அமைச்சிட்டோம். ஆமாங்க, எங்க வீட்டு தோட்டம் இயற்கையான முறையில உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க தோட்டத்தை பார்த்தாலே தெரியுதுங்க. முதல்ல இந்த பூக்கள் எல்லாம் நான் விலைக்கு எடுத்துக்கிறேனுங்க. அது எந்த அளவுக்கு வாசனை இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் பணத்தை அதிகமா தருவேன். அது மட்டும் இல்லை, அந்த பூவையெல்லாம் நாங்க காய வச்சு ஃபேக்டரிக்கு அனுப்புவோம். சார், இத்தனை நாள் உதிர்ந்து போன பூவையெல்லாம் காய வச்சு நான் பேக்கிங்கா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்லவும், ரொம்ப நல்லதா போச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி காய வச்ச பூக்கள் தான் வேணும். அதை நீங்களே எனக்கு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு வேலை இன்னும் சுலபமாக போயிடுங்க. எனக்கு மாதம் மாதம் இந்த மாதிரி காய வச்சு பேக்கிங்காக பண்ணி கொடுத்துடுங்க. உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு நல்ல தொகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஃபேக்ட்ரி ஓனர் சொல்லிட்டு அட்வான்ஸாக 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் விஜயும் மாமியாரும் நாள் பூரா தோட்டத்தை பராமரிக்கிற வேலையில ஈடுபட்டாங்க. பூக்களும் நல்லாவே வளர்ந்துருச்சு, வாசனையும் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு பணமும் நிறைய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம செல்வத்துக்கு அந்த கம்பெனிலேயே சூப்பர்வைசர் வேலையும் கிடைச்சது. ஐடி கம்பெனில சம்பாதிக்கிறத விட டபுள் மடங்கு தோட்டத்துல சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஏங்க, இனி எந்த பொருள் வாங்கறதா இருந்தாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும், கடன்ல எந்த பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு புத்திமதி சொன்னா விஜி. ஆமாப்பா, இந்த வீட்டு கடனையும் கூடிய சீக்கிரம் அடைச்சிருப்பா. சரிம்மா, இனி வாழ்க்கையில நான் கடனே வாங்க மாட்டேன். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போதெல்லாம் அதற்கான தீர்வும் இருக்கும். அது நமக்கே தெரியாம கூட இருக்கும். யோசிச்சு புத்திசாலித்தனமா செயல்பட்டா நல்ல தீர்வே கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாலுவும் வேலுவும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. வேலுவுக்கு திறமையும் அறிவும் அதிகம். ஆனா பாலு அதுக்கு நேர் ஆப்போசிட்.
பாலு ரொம்ப பெரிய பணக்காரன். பாலுவோட அப்பாவோ கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்தவரு. ஆனா பாலுவுக்கு அந்த அளவுக்கு விவரமும் இல்ல, திறமையும் இல்ல. ஒரு நாள் பாலுவுடைய மனைவி வசந்தி, ஏங்க உங்க அப்பா இறந்து போகும்போது வச்சுட்டு போன பணத்தையும் சொத்தையும் இப்படி உட்கார்ந்தே சாப்பிட்றோமே, இத வச்சு ஒரு பிசினஸ் பண்ணுனா வருமானமும் பெருகும்ல அப்படின்னு ஒரு யோசனை சொல்லவே, ஆமா வசந்தி, பணத்தை எதுலாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா எதுல பண்றதுன்னுட்டு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லவே, ஏங்க இப்பதான் தங்கத்தோட விலை உச்சத்துல போயிட்டு இருக்கே, நம்ம ஏன் தங்கத்துல முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்னு மனைவி ஒரு யோசனை சொல்லவே, முதல்ல கேஷ் எவ்வளவு இருக்குதுன்னுட்டு பேங்க்குக்கு போய் செக் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் வசந்தி, எனக்கு தங்கத்துல முதலீடு பண்ண கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே குழப்பத்தோட கிளம்பி போனா பாலு. போற வழியில கந்தசாமின்னு ஒரு இட புரோக்கரை பார்த்தான். கந்தசாமியும் வேலுவும் பேசிக்கொண்டு இருந்தாங்க. பாலு தம்பி, எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போங்க. உங்களை பார்க்கத்தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில நம்ம வேலு தம்பிய பார்த்தேன், அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு, என்ன விஷயம்? டே வேலு, நீ எப்படிடா இருக்க? உன்னை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆகுது. நான் நல்லா இருக்கேன் பாலு. அண்ணன் சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்பி, நம்ம பக்கத்தூர்ல கம்மி விலையில நிலம் ஒன்று விலைக்கு வந்திருக்குது. அதுக்கு 2 பேர் கேட்டுட்டு நிக்கிறாங்க. எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. வாங்க, உடனே கிளம்பி வந்துட்டேன். வளைச்சு போட்டுடலாம் தம்பி, ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு கந்தசாமி சொல்லவே, அண்ணே, அந்த இடம் சரியில்லைன்னு தானே அடிமாட்டு விலைக்கு வந்திருக்குது. அத மறுத்து பேசினா வேலு. தம்பி, நீ சும்மா இருப்பா. இடத்த பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? நீ சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிற ஆளு. நான் பாலு மாதிரி ஒரு பணக்காரங்கிட்ட வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நடுவுல நீ வந்து கெடுக்காத தம்பி அப்படின்னு காரசாரமாக பேசினா கந்தசாமி. கந்தசாமி தன் வியாபார திறமைய பாலு கிட்ட காட்டினான். பிரெயின் வாஷ் பண்ணி சம்மதிக்கவும் வச்சான். பாலுவோ பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த பாதி பணத்தை அட்வான்ஸா கொடுத்து அந்த இடத்த புக் பண்ணிட்டான். ஏங்க, யாரோ சொல்றாங்கன்னுட்டு அந்த நிலத்தை வாங்குறது எனக்கு சரியா படலைங்க, யோசிச்சுதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வசந்தி புத்திசாலித்தனமா பேச, வசந்தி, மண்ணுல போட்ட காசும் பொண்ணுல போட்ட காசும் வீணா போகாது. தேவையில்லாம என்ன குழப்பாத. வசந்தி சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்காம அந்த நிலத்தை வாங்கினா பாலு. நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் மீதி இருந்த பணத்தை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சான் பாலு. அப்போ அவன் கண்ணுல அடிக்கடி பட்ட ஒரே விஷயம் ஆன்லைன் கேம்ஸ். அந்த விளம்பரத்தை எல்லாம் பார்த்து அவனுக்கு ஆர்வமும் வந்தது. மீதி இருக்கிற எல்லா பணத்தையும் ஆன்லைன் கேம்ல இன்வெஸ்ட் பண்ணனான். அதே சமயத்துல வேலு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணனான். கொஞ்சம் பொருளை எல்லாம் வாங்கி அதையெல்லாம் ஆன்லைன் மூலமாகவே சேல் பண்ணனான். சிறிது காலத்திலேயே ப்ராஃபிட்ட பார்க்கவும் ஆரம்பிச்சான். இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் வசந்தி, ஏங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஏதாவது பிசினஸ் ஐடியா கிடைச்சதா அப்படின்னு ஆர்வமா கேட்க, ஆமா வசந்தி, ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுல பணத்தை போட்டா டபுளா வருமா அப்படின்னு சொல்லவே, அதை கேட்ட வசந்திக்கு, ஏங்க 4 பேர்கிட்ட விசாரிச்ச பிறகுதாங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம் இருக்குதுங்க. நம்ம அவசரப்பட்டு எதுலயும் பணத்தை போட்டுறக்கூடாதுங்க. வசந்தி சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்காம பாலு பொழுதுக்கும் ஆன்லைன்லயே விளையாடு கொண்டு இருந்தான். இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருந்தது. ஒரு நாள் பாலு வேலுவை பார்க்கறதுக்காக வந்திருந்தான். வா பாலு, என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்கத்தான் வந்த வேலு. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாலு. ஆமா, ஆன்லைன்ல ஏதோ பிசினஸ் பண்றேன்னு கேள்விப்பட்டேன்.
ஆமா வேலு, ஆயிரக்கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணினேன். இப்போ லட்சக்கணக்கில் இருக்கு. நீயும் இதில் இன்வெஸ்ட் பண்ணு, சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவ. இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி எப்ப சம்பாதிக்க போற? இங்க பாரு பாலு, நான் சொல்றத கேளு. நீ ஏதோ தப்பான வழியில போய்கிட்டு இருக்க. இப்படி குறுக்க வழியில சம்பாதிக்கிற பணம் என்னைக்குமே நிலைக்காது. ஏமாந்து போயிடாத பாலு அப்படின்னு எச்சரிச்சான் வேலு. அத கேட்காத பாலு, இவன் பணக்காராகட்டும்னு இவனுக்கு ஒரு வழி சொன்னா இவன் எனக்கு ஒரு அறிவுரை சொல்றான். இவனுக்கு நான் சம்பாதிக்கிறது பொறுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினா பாலு. ஒரு நாள் பாலு ஆன்லைன் கேம் விளையாடி ஒரு பெரிய தொகையை இழந்தான். மன உளைச்சலுக்கு ஆளானான். அப்போ வசந்தி, ஏங்க ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, லாபம் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு ஆர்வமா கேட்க, என்ன மன்னிச்சிடு வசந்தி, இருந்த பணத்தை எல்லாம் ஆன்லைன் கேம் விளையாடி இழந்துட்டேன். ஒரு பைசா கூட அக்கௌண்ட்டில் இல்லை. பிழைக்க தெரியாத ஆளுனா, எனக்கு வாழவே பிடிக்கல வருத்தப்பட்டு பேசினா பாலு. ஏங்க இப்ப வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம், நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேனே. சரி விடுங்க, போனது போகட்டும். அதை பத்தி நினைச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இனி நடக்கிறது என்னவோ அத பாப்போம். நம்ம இப்ப இருக்கிற இந்த பெரிய வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு ஒரு சின்னதா ஒரு வீடு பார்த்து போயிடலாம். வர வாடகைய வச்சு கொஞ்ச நாள் சமாளிக்கலாங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்லவே பாலுவும் ஒத்துக்கிட்டான். மறுநாள் ஒரு பெரியவர் வீடு பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. தம்பி, வீட்ல நிறைய ரிப்பேர் வேலை இருக்கு போல, அதையெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. பாலுவும் வாங்கின அட்வான்ஸ் பணத்தை வச்சு வீட்ல இருக்கிற ரிப்பேர் வேலைகள் எல்லாம் பார்த்தான். வீடையும் வாடகைக்கு விட்டான். ஒரு நாள் வசந்தி பாலுவுடைய நண்பன் வேலுவை பார்த்தான். அண்ணன், உங்க ஃப்ரெண்டு பண்றது சரியா? இருந்த பணத்தை எல்லாம் பிஸ்னஸ்ன்னு சொல்லி எதுலையோ போட்டு எல்லா பணமும் போச்சுன்னு. அது மட்டும் இல்ல, நாங்க இருந்த வீட்டையும் இப்ப வாடகைக்கு விட்டுட்டோம். வரது கடனுக்கும் வட்டிக்குமே போயிடுதுன்னு. எந்த வியாபாரமும் இல்லைன்னு வீட்ல சும்மாதான் இருக்காரு. நீங்களாவது அவருக்கு புத்திமதி சொல்லி ஏதாவது வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி புலம்பவே, ஏமா வசந்தி, பாலுவுக்கு சொல் புத்தியும் இல்ல, சொந்த புத்தியும் இல்ல, என்ன செய்யறது? அண்ணன், இப்போ இருக்கிறது இந்த நிலம் மட்டும் தானே. இத வித்து அதுல இருந்து வர பணத்தை வச்சு ஒரு கடை போட்டு பொழைச்சுக்கலான்னு இருக்கோன்னு. நீங்க தான் இத விக்கிறதுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு. அம்மா வசந்தி, இந்த நிலத்துல நிறைய வில்லங்க இருக்கு. அது ஒன்னுத்துக்கு உதவாத நிலமா? யாரும் அதை வாங்க கூட மாட்டாங்க. நான் சொல்லும் போது பாலு அதை கேட்கவே இல்லை அப்படின்னு வேலு விவரத்தை சொல்லவும் அதை கேட்ட வசந்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. இப்ப என்னென்ன செய்யறது அப்படின்னு கவலையோட கேட்க, ஒரு வழி இருக்கு. என்னுடைய ஆபீஸ்ல பியூன் வேலை ஒண்ணு காலியா இருக்கு. இப்போதைக்கு அதுல சேர்ந்து வேலை கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேற வேலைய ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவே வசந்தி பாலு கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிக்கிட்டான். என்னது, வேலுவோட ஆபீஸ்ல நான் பியூன் வேலை செய்யணுமா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். 4 தொழிலாளியோ கூட பழகும் போது நல்லது கெட்டது என்னன்னுட்டு உங்களுக்கும் புரியுங்க அப்படின்னு புத்திமதி சொல்லவே கொஞ்சம் கூட பாலுவுக்கு அதுல விருப்பமே இல்ல. அந்த வேலையில சேரவும் இல்ல. ஆனா வேலு ஒரு பக்கம் ஆபீஸ் வேலையும் செய்து இன்னொரு பக்கம் பிசினஸும் செய்து வருமானத்தை பெருக்க ஆரம்பிச்சான். வேலு பணக்காரன் ஆனா பாலுவுக்கோ எந்த வருமானமும் இல்ல. இருக்கிற வீட்டை வித்துட்டு கடைசியில அந்த விலை போகாத நிலத்துல ஒரு குடிசை வீடு போட்டு தங்கியிருந்தான். பணம் இருந்தா மட்டும் போதாது, அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு திட்டமிட்டு செயல்படணும். அடுத்தவன் பேச்ச கேட்டு நடந்தா பாலு மாதிரி தான் ஆகும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.